அப்பா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா அதை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி இல்லம்மா, பொக்கிஷ பெட்டிய கேட்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நீ எங்களுக்கு ஒரே வாரிசு. இந்த வீடு, நிலபுலம், சொத்து, நகைங்கன்னு எல்லாமே எங்களுக்கு அப்புறம் உன்னதாமா சேரும். ஆனா எதை எப்போ கேட்கறதுன்னு ஒரு முறை இருக்கு. நாங்க உயிரோட இருக்கும் போதே அந்த பொக்கிஷத்தை கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்குமா? அப்பா, நான் இதை எனக்காக கேட்கல. என் புருஷன் சரியாகணும்பா. அவர் மத்தவங்க மாதிரி நல்லா நடமாட வேண்டாமா? நான் அதுக்காக தான்ப்பா கேக்குறேன். அதெல்லாம் சரிம்மா. ஆனா அப்பா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் செய்வாரு, தட்டவே மாட்டாருன்னு புகுந்த வீட்டுல நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வெறும் கையோட போனா அது உங்களுக்கு தான் அசிங்கம். புரியுதுமா. ஒரு தகப்பன்ற முறையில பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்டது நான் செஞ்சுதான் ஆகணும். ஆனா அப்பா, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிச்சுக்கங்க. எனக்கு இந்த வீடு, வாசல், சொத்து, சுகம் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்க. எனக்கு அந்த பொக்கிஷம் மட்டும் போதும்பா. அது கூட என் புருஷனுக்காக தான் நான் கேக்குறேன். அவர் சரியாகணும்பா. நானும் மத்தவங்க மாதிரி என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அவர் குணமாகணும்பா. நான் அதுக்காக தான் கேக்குறேன். எப்படிங்க முடியும்? அப்படியா? என்ன என்னன்னு கேக்குற? தப்பான மாப்பிளைய நீங்க தானே கட்டி வச்சீங்க. அப்போ அது நீங்க தானே சரி பண்ணணும். சொல்றது வாஸ்தவம் தாமா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு உன்னை கட்டி கொடுத்தது நாங்க பெரிய தப்பு பண்ணிருக்கோம். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால உன் விருப்பப்படியே நீ அதை எடுத்துக்கோ. என்னங்க, அவதான் அதை புரியாம பேசுறான்னா நீங்களும்? இல்ல நாகவள்ளி, அவ நிலைமைய நாமளும் புரிஞ்சுக்கணும். அவ புருஷன் குணம் ஆகணும்னு அவ வேணும்னு சொல்றா. ஏங்க, அதன காசா பணமா எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு? அது பாரம்பரிய சொத்துங்க. வழி வழியா நம்ம குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருக்கோம். அம்மா, நானும் அந்த தெய்வம் மாத்தாம மதிக்கிறேன். அத நீ மறந்துடாத. இருக்கலாண்டி, நீ கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிருக்க. பிறந்த வீட்டு சீரா காசு பணம் எது வேணா கேள குடுக்குறோம். ஆனா இதை மட்டும் கேட்காத, கொடுக்க முடியாது. அப்போ என்ன விட அந்த பொக்கிஷம் தான் உங்களுக்கு பெருசா போச்சா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை. உன்னை விட என்ன விட அதுதான் முக்கியம். ஏன்னா அது சாமிமா. முடிவா நீ என்னதான் சொல்ற? எனக்காக, என் நிம்மதிக்காக அத நீ தரமாட்டியா? இதோ பாரு நீலவேணி, உன்னை நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். உன் நிம்மதி எங்களுக்கு முக்கியம்தான், நான் இல்லைங்கல. ஆனா அதுக்காக இந்த குடும்பத்து பூர்வீக சொத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அப்படின்னா என் புருஷன் காலம் முழுக்க பைத்தியமா இருக்கணும். அத பார்த்து பார்த்து நான் நோகணும். உனக்கு அதான் சந்தோஷமா? நீலவேணி, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறோம். உனக்கு ஒரு கஷ்டம், அது எங்களுக்கும் தானே. இப்படி எல்லாம் பேசி எங்களை நோகடிக்காத. நீதாம்மா என்ன நோகடிக்கிற. அப்பாவே சரின்னு சொல்லியும் நீ தடுக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி கோபப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்பா, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். அம்மாவை கேளுங்க, தருவாங்களா மாட்டாங்களான்னு. நான் உறுதியா சொல்றேன், அந்த பொக்கிஷம் இங்கதான் இருக்கும். யார் கேட்டாலும் அதை தர முடியாது. பெத்த பொண்ணாவே இருந்தாலும் சரி.
நாகவள்ளி, ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த பொக்கிஷம் அவ்வளவுதானே சேரும். அப்பவும் அது இந்த வீட்டுல தாங்க இருக்கணும். அந்த சாமிங்க அதை தேடி இவ தான் வரணும். இவளை தேடி அது போகாது. அப்போ என் புருஷனுக்கு என்னதாம்மா வழி? அவரை பைத்தியமாவே அப்படியே விட்டுலாமா? நீ ஏண்டி விடுற? மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நம்ம பாத்துக்கலாம். நல்லா பாத்துக்கலாம்டி. இங்க பொக்கிஷ போட்டி இருக்குல்ல, உங்க ஜோசியர் சொன்னபடி அவருக்கும் குணமாயிடும். அம்மா, நீங்க ஆகிற கதைய பேசுங்க. இதெல்லாம் நடக்காதுமா. ஏன் நடக்காதுன்னு கேக்குறேன். அவங்க விட மாட்டாங்க. அதான் ஏன் விட மாட்டாங்க? அப்ப அதுல ஏதோ சூது இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க ஏதோ தந்திரம் பண்றாங்க. நம்மளோட பாரம்பரிய சொத்தை அவங்க திட்டம் போட்டு கைப்பற்ற பாக்குறாங்க. போதுமா, என்ன வச்சுக்கிட்டு என் புகுந்த வீட்டை பத்தி தப்பா பேசாத. ஐயோ, நான் தப்பா பேசலடி. இடியே விழுந்தாலும் அந்த பொக்கிஷ பொட்டி இங்கதான் இருக்கணும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நாகவள்ளி, பெத்த பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவ? இல்லங்க, அவகிட்ட என்ன? நீ பேசாம இருமா. ஊரு பேரு தெரியாம யாரு வந்து எதை கேட்டாலும் வாரி கொடுத்த பரம்பரை இது. இவன் நம்ம வாரிசு. இவளுக்கே இல்லைன்னு சொல்ற. ஏங்க, அது என்ன ஆனாலும் சரி, அவ என் பொண்ணு, என்ன நம்பி வந்திருக்கா. அவளை வரும் கையெல்லாம் அனுப்ப கூடாது. என்னங்க? நீ பேசாம இருமா. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா நான் அது கொடுத்தே ஆகணும். அப்படி செத்த பொறுமையா இருமா. நான் அதை எடுத்துட்டு வரேன். என்னங்க? அவதான் இருமா.